கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அன்பின் கர்த்தர் கிறிஸ்து இயேசுவினுடைய இனிய நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாக கிடவது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறதான அடிப்படை வேதாகம சத்திய பாடங்களுக்கு நேராக இன்றைய நாளிலும் நாம் கடந்து செல்வோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய சபை என்கின்ற தலைப்பின் கீழாக இதுவரைக்கும் 3 பாடங்களை அங்கே நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த ஒரு 3 பாடங்களும் ஆதார வசனமாக மத்தேயு 22 அதிகாரம் 14 வசனத்தை அடிப்படையாக கொண்டு தியானிச்சிருந்தோம். மற்றும் ஒரு முறை வாசிக்க கேட்போம். மத்தேயு 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமா, அப்ப இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில 3 விதமான படிநிலைகள் இருப்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். முதலாவது, உலகத்திற்குள்ளிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மீது நம்பிக்கை வைத்து தன்னை ஒரு பாவி என்ற ஒரு உணர்வுடன் பாவ அறிக்கை செய்து கர்த்தர் மூலமாக மாத்திரமே எனக்கு பாவ மன்னிப்பு மற்றும் மரண தண்டனையிலிருந்து விடுதலை உண்டு என்று விசுவாசிக்கக்கூடியவர்கள் உலகத்துக்குள்ளிருந்து முதலாவது அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அது குழந்தை நிலை வளர்ச்சி என்று நம்ம அங்கே பார்த்தோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை என்ற அடுத்த நிலைமைக்கு வரணும்னா அவங்க தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். சத்தியத்தை புரியாத நாட்களிலே செய்து கொண்ட ஞானஸ்நானம் போதாது. மனப்பூர்வமாக உலகத்தின் ஆசை இச்சைகளை மரண பரியந்தம் பலி செலுத்தணும். அப்பொழுது அவர்கள் ஒரு புது சிருஷ்டியாக ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு வேற ஒரு சிருஷ்டி அவர்களுக்குள் உருவாகும். அது கர்த்தர் இயேசுவினுடைய சாயலுக்கு முழுமை அடைகிற வரைக்கும் நிறைய போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதற்கு இருக்கும்னு சொல்லி நம்ம அங்கே பார்த்தோம். அப்போ அதற்குள்ளேயும் கூட 2 பிரிவினர்கள் இருப்பாங்க. அந்த அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு மாறும் பொழுது பிரியமானவர்களே, அதற்குள்ளும் 2 பிரிவினர்கள் இருப்பாங்க. அந்த 2 பிரிவினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வகுப்பார் உண்மையுள்ளவர்களா மாறிடுறாங்க. அப்ப உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லும்போது அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிலும் சிலர், அதாவது அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரா இருக்கிறாங்க. அந்த உண்மையுள்ளவர்கள் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிலும் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையா இருப்பாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த சொற்ப எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்க்கும்போது 2000 வருட காலகட்டங்களிலுமே உண்மையுள்ளவர்களுடைய எண்ணிக்கை 144,000 பேர் தான் என்று நம்ம அங்கே பார்த்தோம். அது கூட வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 14 வசனத்தையும் கூட நம்ம மறுபடியும் இது ஒரு ஆதார வசனம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். பாத்தீங்களா, நம்ம மத்தேயுல படிக்கும்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று பார்த்தோம். இங்க உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது பரலோகம் செல்லக்கூடிய உண்மையுள்ள வகுப்பார் 3 நிலையை கடக்காமல் போக முடியாது. முதலாவது, தங்களை பாவி என்று அறிக்கை செய்து உலகத்துக்குள்ளிருந்து கர்த்தர் இயேசுவின் மரணத்தின் மீது நம்பிக்கை வைப்பது அழைக்கப்பட்ட நிலை. மாம்சத்தின் விருப்பத்தை முற்றிலுமாக பலியாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஒரு புது சிருஷ்டியாக மாறுவது தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை. அதிலையும் மரண பரியந்தம், அதாவது முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து ஜெயிப்பது ஒரு சிறு மந்தையால் மட்டும்தான் முடியும். அவர்கள் தான் உண்மையுள்ளவர்கள். அவர்களுடைய எண்ணிக்கை குறித்து கூட நம்ம அங்கே படித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்திலையும் படிச்சிருந்தோம், 7 அதிகாரத்திலையும் நம்ம படிச்சிருந்தோம். அந்த 14 அதிகாரம் 1 வசனத்தை மாத்திரம் மீண்டும் நம்ம நினைவு கூறலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:1. பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஆமா, இந்த 144,000 என்கின்ற எண்ணிக்கை
வெளிப்படுத்தின விசேஷத்துல மாத்திரம் 2 இடத்தில் வருகிறதை பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இவர்கள் ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் என்றும், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் என்றும், கற்புள்ளவர்கள் என்றும் நம்ம படித்தோம். அனைத்துக்கும் அடையாள வார்த்தைகள் உண்டு, அனைத்திற்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அவர்கள் பல சபை பிரிவுகளை சார்ந்து வெளியே வந்திருந்தாலும் கர்த்தர் இயேசுவுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவருடைய மனவாட்டியாக ஆவதற்கு என்ன செய்யணுங்கிற ஒரே முழு மூச்சோடு இருந்து இந்த ஒரு உலக அமைப்புக்குள் காணப்படக்கூடிய பெயர் சபைகளுக்குள் தங்களை கரைபிடித்துக் கொள்ளாம, பொய்யான உபதேசங்களுக்கு தங்களை பாதுகாத்து கொண்டு, குழந்தை நிலை கிறிஸ்தவர்களாக இராமல் வளர்ச்சி பாதையை நோக்கி வளர்ந்து தொடர்ந்து முன்னேறி பிதாவாகிய தேவன் ஒரு சாயல், ஒரு இலக்கு வைத்திருக்கிறார். இவர்கள் எல்லாருக்கும் ஒரு இலக்கை தேவன் வைத்திருக்கிறார். அந்த இலக்கு என்ன என்று சொல்லும்போது தேவகுமாரனுடைய சாயலே அந்த இலக்கு. ரோமர் 8:29 வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமா, தனித்தனியா பெயரா ஒவ்வொரு நபரை தேவன் முன்குறிக்கல. இவங்க தான் சபையாகணும், மற்றவங்க எல்லாம் நரகத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தெய்வீக விருப்பமோ சித்தமோ இல்ல. மாறாக இந்த சிறுமந்தையை, இந்த 144,000 பேரை தமது குமாரனுக்கு மனவாட்டியாக குமாரனுடைய சாயலை அடையும்படியான ஒரு முன்னேற்பாட்டை, அந்த ஒரு இலக்கை முன்வைத்திருக்கிறார். இத்தனை பேரால தான் அது சாத்தியம் என்பதை முன்னறிந்த தேவன் அந்த எண்ணிக்கையை முன்குறித்திருக்கிறார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்களை தான் முதற் பலன்களாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், தலையீற்றுக்கள் அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம். சிருஷ்டிகள்லேயே இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின்று முதலாவது விடுதலையாக்கப்பட போகிறவர்கள் என்றும் நம்ம அங்கே படித்தோம். கடந்த பாடங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே பார்த்துருந்தோம் பிரியமானவர்களே. இப்போ கேள்வி என்னன்னா, அநேகர் அழைக்கப்படுறாங்க இந்த சுவிசேஷ யுகத்தில், கோடிக்கணக்கானவர்கள் கூட வச்சுக்கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளப்படுறாங்க பல லட்சம் பேர்னு வைத்துக்கொள்ளலாம். அப்போ உண்மையுள்ளவர்கள் வெறும் 1,44,000 பேர் மாத்திரமே என்று சொன்னால், மீதம் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்துட்ட கிறிஸ்தவர்களுடைய நிலைமையெல்லாம் என்ன? அழைக்கப்பட்ட விசுவாசிகள் குழந்தை நிலையிலேயே இருந்து மறிச்சிடுறாங்க, அவங்கள விட்டுறலாம். அவர்களுக்கு பரலோகம் ஒரு விசுவாசமாக இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகம் என்று வேதாகம் கூறுகிறது நம்ம படிச்சிருக்கிறோம். அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் உங்களுக்கு பாடுபடவும், அவருடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றி போறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லாவற்றையும் விசுவாசித்து தங்களை பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், பல்வேறு இந்த உலகத்திற்கு உரிய காரியங்களை பலி செலுத்தி அவமானங்களுக்கு தங்களை உட்படுத்தி பல்வேறு உபத்திரவங்களை பொறுமையுடன் சகித்தா மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய சாயலை அடைய முடியும். அப்படி 1,44,000 பேர் வடிகட்டப்பட்டு ஃபில்டர் பண்ணப்பட்டு உண்மையுள்ள நிலைமை நிரூபிக்கும் போது இந்த காஸ்பல் ஏஜில் சுவிசேஷ யுகம் முழுவதிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்துட்ட மற்றவர்களுடைய நிலைமை என்ன? அழைக்கப்பட்டவர்களுக்கு பரலோக வாய்ப்பு சாத்தியமல்ல. அந்த ஒரு அவங்க சார்ந்திருக்கக்கூடிய பாரம்பரியங்களையும் பொய்களையும் விட்டு வெளியே வரலைனா, அப்படி வெளியே வந்து உடன்படிக்கை செய்தவங்களுக்குள்ளேயும் ஏன் மெஜாரிட்டி பீப்புள்ஸ்க்கு இந்த உண்மையுள்ள நிலைமைக்கு போக முடியல அவங்களால? அப்ப அவர்களுடைய நிலைமையெல்லாம் என்ன? அவர்களை பற்றின வசனங்கள் என்ன குறிப்பிடுகிறது? அவர்களை பற்றின தீர்க்க தரிசனங்கள் என்ன கூறுகிறது என்பதை நம்ம வாசிப்போம். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பாருங்க, இவைகளுக்கு பின்பு அப்படின்னா சபை முடிஞ்ச பின்பு அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மை பரிசுத்தவான்களுடைய எண்ணிக்கை நிறைவடைந்த பின்பு சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலிருந்தும் பாஷைக்காரர்களிலிருந்தும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஜனங்களை திரளான கூட்டம் என்று பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
யாரால எண்ண முடியாத அளவுக்கு பெரும் திரள் கூட்டம் இருக்கிறாங்க. வெள்ளை அங்கிகளை தரிச்சிருக்கிறாங்க. கைகளில் குருத்தோலை பிடிச்சு சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு பதிலா சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறாங்க. ராஜரீக உடை அணிவதற்கு பதிலாக வெண்ணங்கி இங்கே இவர்கள் அணிந்திருக்கிறார்கள். கிரீடம் வைக்கிறதுக்கு பதிலாக குருத்தோலை பிடிச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ். இதுதான் பரலோகத்துக்கு போறவங்களுக்கான ஆசீர்வாதம்னு நிறைய பேர் புரிஞ்சிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, சிறுமந்தை பயப்படாதே சிறுமந்தையே என்று கர்த்தர் ஏன் சொல்லணும்? இங்கே திரளான கூட்டம்னா அது ஒரு பெரிய கூட்டத்தை குறிக்கும் போது இந்த கூட்டம் யாரு? இவங்களுக்கும் சிறுமந்தைக்கும் என்ன வித்தியாசம்? அந்த 1,44,000 பேருக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு படிக்கணும். அப்படி பார்க்கும்போது இவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அங்கிகளை. அப்போ இவங்க அங்கிகளை தோய்த்து வெளுக்க வேண்டிய அவசியம் என்ன? புரியுதுங்களா? இவங்க வெள்ளை அங்கிகளை தரிச்சிருக்கிறாங்க. ஆனா அவர்களை குறித்த அடுத்தடுத்த வார்த்தைகளை நம்ம படிக்கும்போது அவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்கன்னு பார்க்கிறோம். தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால தோய்த்து கழுவி வெளுத்தவர்கள்லாம் இப்ப என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு தண்டனையை பெற்றுக்கொண்டு பனிஷ்மெண்ட் வகுப்பாராக திரள் கூட்டத்தார் வந்து நிற்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு காரியத்தை உறுதி செய்ய முடியுது அப்படின்னா, சபை வாய்ப்புக்கு என்று எண்ணிக்கையை தேவன் நிர்ணயித்தது 1,44,000 பேரை மட்டும்தான். அந்த 1,44,000 பேரை தேவன் நிர்ணயித்த பிறகு இந்த ஒரு அழைப்புக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள் நிறைய பேர் வர்றாங்க. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்தவங்க உடன்படிக்கை செஞ்சிட்டதுனால அவங்கள மறுபடியும் உலகத்தாரை போல மாம்சீக உயிர்த்தெழுதல கொண்டு வர முடியாது. அப்ப தேவன் இவர்களை சில உபத்திரவத்துக்குள் அனுமதித்து மனப்பூர்வமாக செலுத்த வேண்டிய பலியின் கிரயத்தை, அந்த அர்ப்பணிப்பை இவர்கள் மனப்பூர்வமாக செலுத்தக்கூடிய காலகட்டங்களில் செய்ய தவறும் பொழுது இவர்களுக்கென்ற தேவன் ஒரு உபத்திரவ காலத்தை நிர்ணயித்து அந்த உபத்திரவ காலத்திலிருந்து இவர்களை வலுக்கட்டாயத்தின் பேர்ல அவர்களுடைய அர்ப்பணிப்பை நிறைவேற்ற செய்து ஒரு தண்டனையை அமுல்படுத்தி தான் இந்த ஒரு தூதர் நிலைமைக்கு உயர்த்துகிறார் என்று புரிஞ்சுக்கணும். மாறாக சபை பரிசுத்தவான்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய சுபாவம், குமாரன் எப்படி பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்தாரோ ஜெயங்கொண்டு, அந்த சிங்காசனத்திலேயே குமாரன் நம்மளையும் உட்கார வைக்கிறார். யார? சிறுமந்தையை, 1,44,000 பேரை. ஆனால் இவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பு எந்த நேரமும் சேவிப்பார்கள் என்று நம்ம படிக்கும்போது, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் தோய்த்து கழுவப்பட்ட இவர்கள் வந்து பார்க்கும்போது பனிஷ்மெண்ட் வகுப்பார் என்று நம்ம அங்க பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை. மாறாக ஒரு தூதருக்குரிய நிலை கிடைக்கும். ஆனால் ஒரு தண்டனை காலகட்டத்தை கடந்து மரணம் அடைந்து இவர்கள் உயிர்த்தெழுப்பப்பட்ட பிறகு. இந்த திரள் கூட்டத்தை பற்றின நிறைய சகோதர சகோதரிகளுக்கு புரிதல் இல்லாதனால தான் கிறிஸ்தவ நண்பர்கள் திரள் கூட்டத்தையே பரலோக ஆசீர்வாதம் என்று புரிந்து கொண்டு சபை யாரு, திரள் கூட்டம் யார் என்று புரிந்து கொள்ளாம நாங்களும் வெள்ளை அங்கி போடுவோம், குருத்தோலை வச்சுக்கிட்டு கையில பாட்டு பாடுவோம், இரத்தத்தால தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள்னு இதனுடைய ஆழமான எந்த பொருளையுமே தெரியாம சபை யாரு, திரள் கூட்டம் யாரு என்பதை குறித்த எந்த புரிதலுமே இல்லாம பரலோகத்துக்கு போறவங்க எல்லாருமே வெள்ளை அங்கி போட்டிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. பட் பயப்படாதே சிறுமந்தையே. அந்த சிறுமந்தை யார்? இந்த 1,44,000 பேர் யாரு? கற்புள்ளவர்கள் என்றல்லவோ சொல்லப்பட்டிருக்கு. அப்ப திரளான கூட்டம் யார்? இவர்களை பற்றின ஓமைகளும் நிழல் பொருள்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உண்மை என்ன? இது அடையாளத்தில் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவர்களை பற்றி படிக்கிறோமே. இவர்களை பற்றி மேற்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையும் பழைய ஏற்பாட்டு நிழல்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது என்று சொல்லும் பொழுது இவர்களை பற்றி பழைய ஏற்பாட்டில் நிறைய நிழல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எலியா எலிசாவின் நிழல்ல முதலாவது யோர்தானை கடந்து போறார் எலியா. அவர் பிறகு எலிசா நீரை அடித்து கடந்து போவதை நம்ம பார்க்கிறோம். எலியா சபைக்கு அடையாளமாக நிழலாக, எலிசா திரள் கூட்டத்திற்கு நிழலாக பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் பாவ நிவாரண பலியின்ல பார்க்கும்போது 2 ஆட்டுக்கடாவை ஆரோன் பலி செலுத்துறதுக்கு கொண்டு வருவாரு. ஆனால் கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த ஒரு ஆட்டுக்கடா தான் பலியாகும். போக்காடாக விடப்படும் ஒரு ஆட்டுக்கு வனாந்தரத்தில் ஒரு ஆள்வசமாக ஒப்படைத்து அந்த ஆட்டை வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அது இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன் தலையிலே சுமந்து கொண்டு போயிடும். அது கூட சீட்டு போட்டு தான் தெரிவு செய்யப்படும். நம்ம பின்னாடி பார்க்கலாம். போக்காடு என்று இந்த திரள் கூட்டத்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. இவர்களை குறித்து ஓமைகள்ல முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் இயேசு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி புத்தி இல்லாத கன்னிகைகள் என்றும் இவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கிறோம். கிதியோனுடைய சேனைகள்ல கிதியோன் கொஞ்சம் கொஞ்சமா சேனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது மீதியானியர்களை ஜெயிப்பதற்காக
எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்குன்னு வெறும் 300 பேரை வச்சு தேவன் வெற்றி கொடுக்கும்போது அங்க ஒரு 10,000 பேராக சுட்டி காண்பிக்கப்பட்டிருப்பாங்க. அதுல 9,700 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரள் கூட்டமாகவும் 300 பேர் சபைக்கு அடையாளமாகவும், இப்படி சபை திரள் கூட்டத்தை பத்தின நிழல் பொருள்களும் அடையாளங்களும் ஓமைகளும் நிறைய இருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே. இது மாதிரி நிறைய அடைமொழி வைத்து கூறப்பட்ட எல்லா இடங்களிலேயுமே இவர்களுடைய புத்தியீனத்தை வெளிப்படுத்தும்படியாக தான் அவர்களை பற்றின காரியங்கள் இருக்கும். இவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பத்தில் பலி செலுத்தக்கூடிய ஸ்லாக்கியங்களை விட்டுட்டு முறைப்படி மாம்சத்தை பலி செலுத்தாம தங்களுடைய ஜீவியத்தை வந்து வீணடிச்சுட்டு தண்டனை காலம் வரும் பொழுது அதில் அகப்பட்டு அவர்கள் மறுபடியும் ரட்சிப்படையக்கூடிய ஒரு காரியங்களுக்குள்ள விடப்படுறாங்க. இப்போ அதை குறித்த ஒரு சில விஷயங்களை நம்ம படிக்கும் பொழுது பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் முதல் 2 வசனங்களை முதலாவது இவர்களை பற்றின அந்த ஒரு ஓமையிலிருந்து வாசிப்போம். மத்தேயு 25 முதல் 2 வசனங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். இங்க புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லா கன்னிகைகள்னு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்குள்ள 2 பிரிவாக இங்கே ஓமைகள்ல கர்த்தர் பிரிக்கிறாரு. புத்தி உள்ளவர்கள் என்று சிறுமந்தையையும் புத்தி இல்லாதவர்கள் என்று திரளான கூட்டத்தையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் மூலமாக சித்தரித்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். 10 பேருமே கையில தீவட்டிகளை வச்சிருக்கிறாங்க. ஆனால் எண்ணெயும் இருக்கு, ஆரம்பத்துல தீப்பந்தமும் எரியுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது அங்க என்ன நடக்குது என்று நம்ம தொடர்ந்து வாசிக்கையில் அப்படியே நீங்க படிச்சுட்டே வாங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து அப்படி தொடர்ந்து சில வசனங்களை படிச்சுட்டே வாங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஓமைகளை நம்ம பார்க்கிறோம். 10 பேருமே முதலாவது தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு எதிர்கொண்டு தான் போறாங்க. ஆனால் அதுல புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துட்டு போனாங்களாம், எண்ணெயவோ கூட கொண்டு போகவில்லை என்று சொல்லும்போது அது அமர்ந்து போகும் பொழுது மேற்கொண்டு ஊற்றி அதை எரிய வைப்பதற்கான எண்ணெய் இவர்கள் வசம் இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. போதாக்குறையாக இருக்கு அவங்கள்ட்ட. முற்றிலுமாக ஒரு சூழல் வரும்போது எண்ணெய் தீந்துருச்சு. இப்ப புத்தியுள்ளவர்கள் தீவட்டிகளோட தங்கள் பாத்திரங்கள்ல எண்ணெயையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருக்கிறத நம்ம அங்க பாக்குறோம். இப்ப புத்தி இல்லாதவங்க என்ன பண்றாங்க, உங்க எண்ணெயிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்ப இவங்க என்ன சொல்லிடுறாங்க, இல்ல இல்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் பற்றாக்குறையா போயிடாதபடிக்கு நீங்க போய் விற்கிறவர்களிடத்துல என்ன பண்ணுங்க, எண்ணெயை முதல்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப வைத்திருக்கிறவர்கள் ஒரு வேலை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கும் போதாக்குறையா இருக்கும், பற்றாக்குறையா இருக்கும். 10 பேருமே மணவாளனுக்கு எதிர்கொண்டு போற விஷயம் அங்க தோல்வி அடைஞ்சிருக்கும். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு புத்தியுள்ளா கன்னிகைகளுக்குள்ள என்ன காரியங்களை கர்த்தர் இயேசு நமக்கு வைத்து சத்திய காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஒரு தீவட்டி நமக்கு குறிக்குது
பரிசுத்த வேதாகமத்தை சங்கீதம் 119 105 வாசிக்க கேட்போம். முதலாவது 119 சங்கீதம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமா, தேவனுடைய வசனம் கால்களுக்கு தீபமா, பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, பண்டைய நாட்கள்ல ராத்திரியில யாத்திரை போறவங்க கால்களில் தீப்பந்தத்தை கட்டிக்கிட்டு அதுல ஒலிவ எண்ணெய் ஊற்றி அந்த தீப்பந்தத்தை எரிய செய்து, அது ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் முழங்கால இருந்து, அந்த வெளிச்சம் முன்னாடி கடந்து போகும் பொழுது அதை தொடர்ந்து அவங்க அந்த வெளிச்சத்திலே நடந்து போவாங்க. இப்போ உம்முடைய வசனம்னா பரிசுத்த வேதாகமம், தேவனுடைய வார்த்தைகள் தான் தீபம், தீப்பந்தம். என் பாதைக்கு வெளிச்சம்னா அதுல இருந்து எரியக்கூடிய தீபம் தான் சத்திய பாதையில நமக்கு இது சரி இது தவறு, சத்திய ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் என்று நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. பரிசுத்த ஆவி தேவனுடைய சத்திய ஆழங்களை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. தீப்பந்தம் பைபிள், ஊற்றப்படுகிற எண்ணெய் ஒலிவ எண்ணெய் பரிசுத்த ஆவி, அதிலிருந்து பெறப்படுகிற வெளிச்சம் இந்த சுவிசேஷத்துல பரிசுத்தவான்களுக்கு என்று தேவன் கொடுக்கக்கூடிய தெளிந்த புத்தியுள்ள ஆவின்னு சொல்லலாம். சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் என்று நம்ம சொல்லலாம். இப்ப கர்த்தர் இயேசு சுவிசேஷக திருச்சபையை ரெண்டே கன்னிகையாக பார்க்கிறார். ரெண்டு விதமான கன்னிகைகளா பார்க்கிறார். அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாத, ரெண்டே கேட்டகரியா அங்க பிரிக்கிறார். ஒருவரிடம் சபை வாய்ப்பை அடையிற வரைக்கும், மணவாளனுடைய 2ஆம் வருகை வர்ற வரைக்கும், கதவு தட்டி திறக்கப்பட்டு அவர்கள் மணவாளனோடு இணையிற வரைக்கும் போதிய எண்ணெய் இருக்கு. ஒரு 5 பேர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது இது புத்தி இல்லாத எல்லா கிறிஸ்தவர்களையும் குறிக்கும். திரள் கூட்டத்தை மட்டும் இல்ல, தற்காலத்துல கர்த்தருடைய 2ஆம் வருகையை எதிர்பார்க்கக்கூடிய அநேக உண்மை சத்தியத்திலே இல்லாத அழைக்கப்பட்ட நிலையில் குழந்தைகளாக காணப்படக்கூடியவர்கள் எல்லாரையும் குறிக்கும். ஏன்னா மணவாளனை பற்றின துப்புரவான சத்தியம் இன்னைக்கு யார்கிட்டலாம் இல்லையோ, 2ஆம் வருகை உபதேசம், நரகம் பற்றின உபதேசமாக இருக்கட்டும், ஈடுபலியை பற்றின உபதேசமாக இருக்கட்டும், திருத்துவத்தை பற்றின உபதேசமாக இருக்கட்டும், பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய உண்மை வேத வசனங்கள் அங்கீகரிக்கக்கூடிய சரியான உபதேசங்களை இன்றைய நாட்கள்ல யாரெல்லாம் தெரியாதவர்களாக காணப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பரிசுத்தாவி குறைந்து இருக்கிறது. அவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லலாம், திரள் கூட்டத்தையும் சொல்லலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்து உண்மையுள்ளவர்களோட டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவர்களுக்கும் பரிசுத்தாவி குறைந்து போக வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் நிறைய சபை பிரிவினர்களாக இருந்து உண்மை உபதேசத்தை அறியாமல் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறவர்களும் புத்தி இல்லாதவர்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த எண்ணெய் உள்ள பாத்திரம் என்ன? எண்ணெய் பரிசுத்தாவினா எண்ணெய் உள்ள பாத்திரங்கள் என்ன? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்க கேட்போம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமா, பொக்கிஷம் ஆவிக்குரிய காரியங்களை குறிக்குது. தேவன் பேரில் கொண்ட நம்பிக்கை சொல்லலாம், வாக்குத்தத்தங்கள் சொல்லலாம், ஒரு புது சிருஷ்டியாக ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுறதிலே சொல்லலாம், மற்றும் தேவனுடைய மகத்துவமான தெய்வீக திட்டத்தின் பல்வேறு அந்த ஞானத்தை சொல்லலாம். இது எல்லாமே இந்த அழிவுக்குரிய சரீரத்தில் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சரீரத்துக்குள்ள இன்னைக்கு தேவனுடைய மகத்துவமான சத்தியத்தை பரிசுத்தாவின் துணையோடு நம்ம புரிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா, இவ்வளவு ஆழங்களை. அப்ப இந்த சரீரம் மண்பாண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஒரு நாம பெற்றிருக்கக்கூடிய மாபெரும் சத்திய அறிவாகிய பொக்கிஷத்திற்கு இசைவான ஒரு சரீரம் நமக்கு இப்பொழுது இல்லை. அப்ப இந்த ஒரு மண்பாண்டங்களை எப்படி புத்தியுள்ளவர்கள் கையாளுகிறார்கள், புத்தி இல்லாதவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் இல்லைங்களா? அப்ப இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்தின்படி ஜீவிக்க கூடாது, மாம்சத்தின்படி வாழக்கூடாதுங்கிறது உண்மை பரிசுத்தவான்களுடைய நோக்கம். அதற்கு நிறைய தடைகள் வரும், நிறைய இடையூறுகள் வரும், விசுவாச சோதனைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். இவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதோடு மாத்திரம் இல்லாம தொடர்ந்து உண்மை பரிசுத்தவான்கள் அதை ஃபாலோ பண்ணி தங்களுடைய தீவட்டிகளை அணையாமல் பார்த்துக் கொள்வாங்க. அன்றாடம் தங்களுடைய ஜீவியத்துல குணலட்சணத்துல வளர்றதாக இருக்கட்டும், அனுபவங்களை பெற்றுக்கொள்றதாக இருக்கட்டும், சத்திய வேத பாடங்களை சோதிக்கிற விஷயமாக இருக்கட்டும், உண்மையான பரிசுத்தவான்கள் பெரேயா பட்டணத்தாரை போல தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை, அதுல நம்ம எப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கணும் என்பதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து அதை சோதிச்சு எடுத்துக்குவாங்க. உபதேசத்தில் புத்தியுள்ளவர்களா இருப்பாங்க, தற்காலத்துல குணலட்சணத்தில் வளர்வதில் புத்தியுள்ளவர்களாக வளர்ச்சி காட்டுவாங்க, சோதனை பாடுகளை அனுபவிப்பதில் முறுமுறுப்பு செய்யாம
முற்றிலும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நல்ல குணலட்சணத்தில் விசுவாச சோதனைகள் பொறுமைகள்ல வளரக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதன் மத்தியில சத்திய ஒளியை வீசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்ற மற்றொரு வகுப்பார் பரிசுத்த ஆவி குறைந்து காணப்படும் பொழுது அவர்களுக்குள் உலகத்தின் ஆவி உள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் அல்லது ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. அதுல பாதி தண்ணி நம்ம குடிச்சிடுறோம். அந்த வாட்டர் கேன்ல மீதி பகுதியில் என்ன இருக்கும்னா நம்ம சொல்லுவோம் அது எம்டியா இருக்கு பிரதர். இல்ல எந்த ஒரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா எம்டியா நம்ம சொல்லவே முடியாது. மீதி பகுதியை காற்று நிறைச்சிருக்கும். அந்த மாதிரி தான் தேவனுடைய காரியங்கள்ல இவர்களுக்கு ஆர்வம் குறையுது. உடன்படிக்கை செய்யும் போது இருந்த 10 பேத்துக்கும் இருந்த ஆர்வம் படிப்படியாக அந்த புத்தி இல்லாதவர்களுக்கு குறையுதுன்னு சொல்லும் போதே உலக ஈடுபாடு உள்ள வந்துடுது. பரிசுத்த வேதாகமத்தின் மீது தியானம் குறையுது, பரிசுத்தாவி குறைய ஆரம்பிச்சிருது. தேவன் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள்ல அவங்க தொடர்ந்து பிரயாணம் பண்றதில்ல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக அனுபவத்துக்குள் தங்களை உட்படுத்திக் கொள்றதில்ல. சத்திய வார்த்தைகளை அவங்க தியானிக்கிறதுல அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதில்ல. உலகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க சத்தியத்திலையும் பின்தங்கிடுறாங்க. ஏற்ற காலத்துல என்னென்ன நடைபெற்று வருகிறது என்ற புத்தி இவர்களுக்குள்ள இல்லாம போயிருது. தீவெட்டியை தொடர்ந்து இவங்க தூண்டி விடுறதில்ல. அப்ப உலகத்தினுடைய ஆவி முற்றிலுமாக அந்த காலியாக போயிருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இவர்களால என்ன பண்ண முடியலன்னா பாதி உலகத்துக்குள்ளேயும் பாதி தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் முயற்சி செய்யறதுனால சபை வாய்ப்பை அடைய முடியாமல் போகக்கூடிய ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவங்க போயிடுறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இவங்களுடைய இருதயத்தை உலகம் என்ன செஞ்சிருது என்று பார்க்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22 நம்ம படிக்கிறோம். இந்த மண்பாண்டத்துல அவங்க பரிசுத்தாவியை ஆளுகை செய்யாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, படிங்க மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். பாத்தீங்களா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவங்க வசனத்தை கேட்கிறாங்களா, ஆனால் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். திரள் கூட்டத்தை தான் இங்க முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டிருக்காங்க ஆரம்பத்துல, ஆனா உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் எப்படி காலியா போன ஒரு பாட்டில் தண்ணீர் இருப்பதற்கு மேலாக காற்று ஃபுல்ஃபில் பண்ணுதோ அந்த மாதிரி உலக கவலை, பாரம், இந்த பூமிக்குரியவைகளையே யோசிப்பது, பொருளாதாரம், பணங்காசு விஷயங்கள், கல்யாணம், படிப்பு, வேலை, பூலோக உறவுகள், தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் என்று நிறைய சக்திகளுக்கு இடம் கொடுத்துட்டு உடன்படிக்கை வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு சின்ன பகுதி தான் அவங்க கொடுப்பாங்க. அப்ப நாளுக்கு நாள் இவர்கள் புத்தியில அந்தகாரப்பட்டு பலியின் வாழ்க்கையில பின்தங்கி சபை வாய்ப்பை இவ்விதமாகவே இவங்க இழந்து போறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த இருதயம் முழுவதும் இவங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா பெருந்திண்டியினாலும் உலக கவலைகளினாலும் பாரப்பட்டு போயிருது. வாழ்க்கையை முற்றிலும் தேவனுக்கு பிரியமாக இவங்க வாழாம உலகத்துக்குள்ள போயிடுறாங்க. அதாவது செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்ற தவறுகிறவர்கள் என்று நம்ம சொல்லலாம். அப்ப இவங்களுக்கு முற்றிலுமாக இந்த தவறு நடப்பதற்கு காரணம் என்னன்னா, தேவன் பேரிலும் கர்த்தர் பேரிலும் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக பணங்காசு பேரிலும் மனிதர்கள் பேரிலும் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் பேரிலும் அதிகமாக இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்பிக்கை வச்சிடறாங்க. ஏன்னா முள்ளுள்ள இடங்கள் என்று சொல்லும் போது அந்த முள் எந்த டிஸ்டர்பன்ஸை குறிக்குது அப்படின்னா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐயோ எதிர்காலத்தில் என்ன செய்ய போறோம், நம்ம பிள்ளைகள் என்ன பண்ண போறாங்க, நம்ம சபையாயிட்டோம்னா இவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கணுமே, வீடு கட்டணுமே, வாகனங்கள் வாங்கணுமே, பேங்க் பேலன்ஸ் வேணுமே அப்படின்னு இந்த பூமி அழிவுக்கு உரியது என்றதை உணராமல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பணங்காசு, ஐஸ்வர்யங்கள், வீடு, கார் என்று வேலை வாய்ப்புகள் என்று இதிலேயே அதிகமாக கவனம் செலுத்தி 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 தங்களுடைய இருதயத்தை மறத்து போக பண்ணி பரிசுத்தாவி தங்கி வாசம் செய்யும் தேவாலயமாக பாதுகாத்துக் கொள்ளாமல் அந்த ஒரு பொக்கிஷத்தை வளர்ப்பதற்கான பரிசுத்தாவியை அதிகமாக சம்பாதிக்க முயற்சி பண்ணாமல் உலகத்தின் ஆவியை அதிகமாக இதற்குள்ளாக அனுமதித்து விடுகிறார்கள் பிரியமானவர்களே. ஆனால் உண்மையான சபையினுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமா, உண்மையான சபை உடன்படிக்கை செய்த பிறகு முதல் வேலை அப்படின்னா வாழ்க்கையிலேயே முதல் இடம் எல்லாவற்றிலும் ஒரு ஜெபமாக இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதாக இருக்கட்டும், பரிசுத்தவான்களோடு இருக்கக்கூடிய ஒரு கூடுகையாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய உதவிகளாக இருக்கட்டும், உபகரணங்களாக இருக்கட்டும், ஒருத்தருடைய பாடுகள் உபத்திரவங்கள் அவர்களுக்கு நம்ம தோள் கொடுக்கிறதாக இருக்கட்டும்,
எல்லாவற்றிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை மாத்திரமே, பரலோகம் செல்லக்கூடிய காரியங்களை குறித்து மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகள் தேடுவார்கள். பிறகு அவங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும்னா தேவன் தருவார், நம்ம அதை தேடி போக வேண்டியதில்லை. ஆனால் திரள் கூட்டம் தேவன் பேரில் அதிகம் விசுவாசம் இல்லாமல் உலகத்திற்குரியவைகளையே பார்த்து கொண்டு தேவனை பிரியப்படுத்தாததுனால இவர்களை உலகத்துக்குள்ளேயே விட்டு சில பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த உலகத்தை வெறுக்கும்படியான அனுபவங்களை கொடுத்து தேவன் அவர்களை மறுபடியுமாக ஜீவனுக்குள் கொண்டு போறார். ஆனால் சபை வாய்ப்பு கிடையாது. அது ஒரு ஆறுதல் பரிசு என்று நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட உண்மையான பரிசுத்தவான்களுக்கான வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாத்தீங்களா? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதை செய்ய தவறுறவங்க தான் திரள் கூட்டம். பணத்தின் மீது அதிகப்படியான மோகம், பணம் தங்களை விடுவிக்கும் என்ற நோக்கத்தோடு இந்த உலகத்திற்குரியவைகளை சேர்த்து வைப்பது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவருடைய வாக்கு தத்தங்கள் பேர்ல எந்த நம்பிக்கையும் இல்லாமல் போயிடுறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே தங்களுடைய நேரத்தை, பலனை, முழு சிந்தைய, அறிவாற்றல்களை உலகத்திற்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து உலகத்தின் ஆவியை நிரப்பி கம்ப்ளீட்டா தங்களுடைய பரிசை அவங்க இழந்து போயிடுறாங்க. ஆனா உண்மையாக கர்த்தருடைய ஆடுகள் அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றும்னா அவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியும் என்றுதான் அதனுடைய அர்த்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, விதமாக நம்ம பார்க்கும் பொழுது இவர்களை பற்றினதான மற்றொரு அடையாளத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 7 தொடங்கி 10 முடிய வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 7 தொடங்கி 10 முடிய. அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி, அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு, கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி, போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும், அதை போக்காடாக வனாந்தரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடே நிறுத்தி. இங்கே நம்ம பார்க்கிறோம் பாவ நிவாரண பலி நாள் குறித்து ஓப்பனிங்லேயே உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பாவ நிவாரண பலியின் மகா நாளை குறித்த ஒரு பெரிய பாடம் நம்ம பார்க்க போறோம். மேலோட்டமா மாத்திரம் சில விஷயங்களை உங்கள் மத்தியில் நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம். இங்கே ஆரோன் காளையை பலி செலுத்தி சேரணும். அந்த பாவ நிவாரண பலியின் பெரிய நாளில் அது முக்கியமான பலியாக இருக்கும். அதை தொடர்ந்து 2 வெள்ளாட்டு கடாக்களை இஸ்ரேல் ஜனங்களிடத்திலிருந்து கேட்டு வாங்கணும். அதன் பேர்ல சீட்டு போடணும். முக்கியமான பாயிண்ட், எந்த ஆடு கர்த்தருக்குன்னு சீட்டு விழுகுது, எந்த ஆடு போக்காடாக சீட்டு விழுகுது அப்படின்னு பார்த்துட்டு கர்த்தருடைய பேர்ல சீட்டு விழுகக்கூடிய ஆடை பாவ நிவாரண பலியாக காளையுடன் சேர்த்து பலி செலுத்தி காளையினுடைய ரத்தத்தை தெளிக்கிற மாதிரியே இந்த ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் உடன்படிக்கை பெட்டியின் மேல் தளத்துல தெளிக்கணும். பிறகு போக்காடாக சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதனுடைய அக்கிரமத்தை எல்லாம், அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் அந்த போக்காட்டின் தலையின் மேல சுமத்தி ஒரு ஆள் வசமாக ஒப்படைச்சு வனாந்தரத்துக்கு அமுச்சு விடணும். பலியாக 2 ஆடு வருது. நல்லா கவனிங்க, இது சுவிசேஷ யுகம் முழுவதிலும் நடக்கக்கூடிய புத்தியில்லா கன்னிகைகள் பற்றின மற்றொரு நிழல். அல்லது 10 கன்னிகைகளை இங்க போக்காடு கர்த்தருடைய ஆடு என்று வித்தியாசப்படுத்தி காண்பிக்கப்பட்டிருக்கு. ஓமையில முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்னு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் சபை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் திரள் கூட்டம். இங்க கர்த்தருடைய ஆடு சபை, போக்காடு திரள் கூட்டம். அங்க புத்தியுள்ளவர்கள் சபை, புத்தி இல்லாதவர்கள் திரள் கூட்டம். இந்த நிலையில அடிஷனலா நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இந்த சீட்டு போடுறதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வர்றவங்கள இவங்க தான் சபையாகணும், இவங்க தான் திரள் கூட்டம் ஆகணும்னு தேவன் முன்னேற்பாடா யாரையுமே குறிக்கல. அநேகர் ஜெபத்திலையும் பொதுவான சுவிசேஷ கூடங்கள்லையும் ஆராதனை கூடங்கள்லையும் பிரசங்கங்கள்லையும் நம்மளெல்லாம் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன்குறிச்சிட்டார், பேர் சொல்லி அழைச்சிட்டாருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பிரியமானவர்களே, தேவன் இலக்கத்தை தான் முன்குறிச்சார். கர்த்தருக்கு ஒரு மனவாட்டி வேணும்னு முன்குறிச்சார். யாரையுமே பெயர் சொல்லி தனிப்பட்ட விதத்தில் முன்குறிக்கல. ஒருவேளை அப்படி முன்குறிச்சிருந்துதான் இந்த அழைப்புக்குள்ள எல்லாரும் வரணும்னா யூதாஸ் என்கிற ஒரு மனிதன் அந்த அழைப்பை இழந்து போயிருக்க வாய்ப்பில்லை.
அவரும் டிசைட் ஆயிருக்கணும் இல்லைங்களா, அவரும் சிறுமந்தைக்குள்ள போயிருக்கணும். பவுலே என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாமல் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த அபாயம் பவுலுக்குமே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சீட்டு போடுவது யாருக்கு வேணாலும் இந்த சீட்டு விழுகலாம், எந்த ஆட்டுக்கு வேணாலும் விழுகலாம். அதே போல கிறிஸ்துவின் சபையை 1,44,000 தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு பாரபட்சமே பார்க்கறதில்ல, யாரு வேணாலும் இதுல வரலாம். அப்ப பாருங்க, அந்த ஆரோன் போக்காடாக விடப்பட்ட அந்த ஆட்டின் தலையில அக்கிரமத்தை எல்லாம் சுமத்தி ஒரு ஆள்வசமாக ஒப்படைக்கிறது எதை குறிக்குதுன்னா, உலக ஜனங்களுக்கு வரப்போற மிகப்பெரிய உபத்திரவ காலகட்டத்துல சம்பந்தம் இல்லாம திரள் கூட்டம் போய் சிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல மிகப்பெரிய உபத்திரவம் இந்த உலகத்தின் மீது வரப்போகுது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 3ஆம் உலகத்தினுடைய காரியங்களை குறித்த பெயர் அடிபடுவதை நம்ம இப்ப பார்க்கிறோம். இஸ்ரேலை முற்றிலும் தேவன் உலகத்தின் மத்தியில தத்தளிப்பின் பாத்திரமாக்க போறாரு. மறுபடியும் இஸ்ரேல் வெல்லும், ஏன்னா அவர்களுக்கு கொடுத்துட்ட வாக்கு தத்தங்கள் அந்த மாதிரி இருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக எந்த தேசங்கள் வந்தாலும் முறியடிந்து ஓடும். ஆரம்பத்தில் தோக்குற மாதிரி தெரியும், இஸ்ரேலை முடிவில் வெல்லும். இது மகா உபத்திரவத்திற்கு ஒரு பகுதியில இந்த யுத்தமும் காரணமாக அமைகிறது. மகா உபத்திரவம் பொருளாதாரத்திலையும் நடக்கும், வியாதி வேதனைகள்ல வரும், இயற்கை சீற்றங்கள்ல வரும், யுத்தங்கள்லையும் நாசமோசங்கள்லையும் கூட வரும். இப்படி பல்வேறு விதமான சூழல்ல உண்மை பரிசுத்தவான்கள் தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டு சபையாயிருவாங்க. திரள் கூட்டம் உலகத்தை பார்த்து 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 பணங்காசை நேசித்து நேசித்து விசுவாசத்தை மறுதலித்து சபையோட டிராவல் பண்ணாம முற்றிலுமாக உலகத்தின் ஆவியை தங்களுக்குள்ள அனுமதித்து, இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ உலகம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கோ அதையே பார்த்துட்டு இருப்பாங்க இந்த திரள் கூட்டம் கூட. இப்படிமா தங்களுடைய கவனத்தை அதுக்குள்ள நாட்டத்தை வச்சு 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 ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சபை முடிந்த பிறகு உலகத்திற்கு இந்த 4 தூண்கள் அரசியல், பொருளாதாரம், மதம், சமுதாயம் 4 இடிந்து விழப்போகுது. ஒண்ணுமில்லாம ஆயிரணும் கொஞ்ச நாள்ல. இதன் பேர்ல மனிதன் இன்னைக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறான். தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கும் போது இந்த 4 தூண்களும் பூமியில ஒண்ணு இல்லாம போகும். பல பாடங்கள்ல உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். மேல ஆகாயத்துல சாத்தானுடைய ஆளுகை, கீழே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜன சமுதாயத்தின் மத்தியில கெட்டு போயிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், பணங்காசு, மதம் எல்லாம் கவிழ்க்கப்படாமல் தேவனுடைய ராஜ்யம் வராது. இப்ப தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுது மிகுந்த உபத்திரவத்தோட தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த காலகட்டங்கள்ல தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தாத இந்த திரள் கூட்டத்தார் உலகத்திற்கு வைத்திருக்கக்கூடிய தண்டனையின் சோதனையில போய் இவங்க சிக்கிறாங்க. இதுதான் அந்த ஆரோன் சகல அக்கிரமங்களையும் இந்த ஆடின் மேல சுமத்துறாருன்னா என்ன அர்த்தம்? உலகத்தாருக்கு ஏற்பட இருக்கிற தண்டனையை மகாபுத்திரவத்துல அவங்க வாங்க போற பனிஷ்மெண்ட்டை இவங்க போய் வாங்கிடுறாங்க, சம்பந்தமே இல்லாம தலையை கொடுத்துட்றாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப திரள் கூட்டம் லாஸ்ட் மினிட்ல வர்றவங்க மட்டும்தானா? கர்த்தருடைய 2ஆம் வருகையினுடைய நாட்கள்ல 1000 ஆண்டு அரசாட்சிக்கு முன்னாடி தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கக்கூடியவர்கள் மத்தியில இருந்து மட்டும்தான் திரள் கூட்டம் பிரித்தெடுக்கப்படுறாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரியமானவர்களே, ஆரம்பத்திலிருந்தே கர்த்தருடைய ஆடும் போக்காடும் பக்கத்துல பக்கத்துல தான் லைஃபை தொடங்குது. கர்த்தர் சொன்ன நாட்கள்ல இருந்தே புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, கிதியோன் படைகளை பிரிச்சு எடுக்கும் போதும் படைகள்ல எல்லாரும் தான் இருந்தாங்க. அதே மாதிரிதான் முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்ட ஊமைகளையும் கூட அங்க சொல்றாரு. அதே இடத்துல தான் சொல்றாரு, நல்ல நிலத்திலும் சில விதைகள் விழுந்தது, கற்பாறைகள்லையும் விழுந்தது, முள்ளுள்ள இடங்கள்லையும் விழுந்தது என்று சொல்லும் போது எல்லாமே சம காலத்தில் நடக்கிற விஷயமா பார்க்கிறோம். அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகம் முழுவதிலும் திரள் கூட்டத்தினர் இருப்பாங்களா அல்லது இருந்தாங்களா அப்படின்னா எஸ், இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு மகாபத்திரவம் எது பிரதர்? நீங்க மகாபத்திரவம்னா யுத்தம்னு சொன்னீங்களே, வரப்போற நாசமோசங்கள், இனிமேல் நடக்க போற விஷயங்கள்னு சொன்னீங்களே, அப்ப அவங்களுக்கு மகாபத்திரவம் எது நீங்க கேட்டீங்கன்னா, தங்கள் தங்கள் சரீரத்துல தங்கள் தங்கள் வாழ்க்கையில ஒருவேளை 1ஆம் காலகட்ட சபை, முதல் நூற்றாண்டார் எடுத்துக்கங்க, அல்லது 10ஆம் நூற்றாண்டா எடுத்துக்கங்க, எதை வேணாலும் எடுத்துக்கங்க, அல்லது 18ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த 2000 வருஷத்துக்கு மேற்பட்ட காலங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள்ல யாரெல்லாம் மெய்த்தன்மையை நிரூபிக்கலையோ, கர்த்தர் இயேசுவினுடைய சாயலை அடையலையோ, அடையாமல் தங்களுடைய உடன்படிக்கைக்கு பர்சனலா தங்கள் லைஃப்ல உண்மை இல்லாமல் இருந்து இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்கும் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் இடம் கொடுத்திருப்பாங்களோ, இவங்க பெரும் பாவம் செய்து தண்டிக்கப்படக்கூடிய விதத்துல மரணத்திற்கு பாத்திரவான்களாக இருக்க மாட்டாங்க. அதாவது 2ஆம் மரணம் செல்ற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் பரிசை இழக்கக்கூடிய ஒரு தண்டனையை பெற்றுக்கொண்டு மீண்டும் வரக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு மரிச்சிருக்கலாம்,
தங்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றும் சரியான காலகட்டங்கள் இருந்தும் கூட அவர்கள் அதை செய்வதில் சோரம் போனதுனால தேவன் ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப்லையும் ஒரு சில உபத்திரவங்களை அனுமதிச்சிருக்கலாம். அது பொருளாதார நெருக்கடியோ, உடல் வியாதி வேதனைகளோ, பல்வேறு விதமான ஒரு சிக்ஷைகளோ, இந்த மாம்சத்தை முறைப்படி பலி செலுத்தாத காரணத்தினால் பலியை கட்டாயமாக செலுத்தி தங்களுடைய மாம்சம் மறிக்கும்படியாக பரியாசங்களும் நிந்தைகளும் இவங்களுக்கு உருவாகும். சபைக்கு தேவன் அனுமதிக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பரியாசங்களையும் நிந்தனைகளையும் பாடுகளையும் அவமானங்களையும் சந்தோஷ முகத்துடன் இவங்க அனுபவிப்பாங்க. எனவே திரள் கூட்டத்தை போல தங்களுடைய லைஃப்ல மிகுந்த உபத்திரவத்தை இவங்க அனுபவிக்க வேண்டிய அவசியம் வராது. ஆனால் இவர்கள் மனதார அனுபவிக்க வேண்டிய இந்த ஒரு பாடுகளை உபத்திரவங்களை ஏற்ற நேரத்தில் அனுபவிக்க திரள் கூட்டத்தார் தவறும் பொழுது, அதை சந்தோஷ முகத்துடன் செய்ய தவறும் பொழுது, கட்டாயத்தின் பேரில் இவர்களுக்கும் மாம்சம் அழிவுக்கு போய்த்தாகணும். ஏன்னா இவங்க மாம்சமும் பரலோகம் போகாது, இவங்க இரத்தமும் போகாது. ஆனால் சபையோடு இவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பங்கு பெறாதபடிக்கு இவர்களும் பரியாசங்களாலும் நிந்தனைகளாலும் அவமதிக்கப்பட்டு, எதை அதிக நேசிச்சாங்களோ அந்த காரியங்களால ஏமாற்றப்பட்டு, நிறைய மனிதர்களால பரிகசிக்கப்பட்டு, தூக்கி எறியப்பட்டு, ஒரு காலகட்டத்தில் இவங்களுடைய மாம்சமும் அழிந்துதான் பரலோகத்துக்கு போக முடியும். பட் அது சபை வாய்ப்பு இல்லை பிரியமானவர்களே. இப்போ அந்த செலக்ஷன் கூட மற்றொரு நிலையில இறுதியாக நம்ம பார்த்து இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீதியானியரோடு நடந்த போர்ல நிறைய பேர் 30,000க்கு மேற்பட்டவங்க கிதியோனோடு இருந்தாலும் தேவன் இவ்வளவு பேரை வச்சு இந்த யுத்தத்தில் நான் உனக்கு வெற்றியை கொடுத்தேன் அப்படின்னா தங்களுடைய சொந்த பெருமை பேசிடுவாங்க, மாம்ச பலத்தை பற்றி பேசிடுவாங்க. எனவே இவங்களை வடிகட்டு, பிரித்து எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் 3 முறை அங்கே வருவதை நம்ம பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கக்கூடியவர்களை இங்கே 3 நிலைமைகளில் காட்டியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அதில் அழைக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையா ஓடி போயிடுறாங்க. அந்த பெரும் இலக்கத்தை விட்டுருவோம். இப்ப இந்த 10,000 பேர் மீதம் உள்ளவங்கள இருந்து நம்ம 2 பிரிவா நம்ம இங்க பாக்குறோம் இல்லைங்களா? அந்த 10,000 பேரை தேவன் எப்படி பிரிக்க சொல்றாரு அப்படின்னா, அந்த 10,000 பேரை இப்ப நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு வச்சுக்கோங்க, முன்னாடி ஓடி போனவங்கள விட்டுறலாம். இந்த 10,000 பேர்ல 2வது கட்ட நிலைமைக்கு வந்தவங்களை எப்படி பிரிக்க சொல்றாருன்னா,
நீரண்டையில கொண்டு போய், நாய் தண்ணியை குடிக்கிறது எப்படி நக்கி குடிக்குமோ அந்த மாதிரி தங்களுடைய கைக்கு எடுத்து நக்கி கொண்டவர்களை தனியா பிரி, தண்ணியில அப்படியே போய் வாய் வச்சு குடிக்கிறவங்கள தனியா பிரின்ட்டார். இங்க நமக்கு எப்படி தோணுது பார்க்கும்போது, நாய் குடிக்கிற மாதிரி குடிக்கிறதா அசுத்தம்னு தோணுது. ஆனால் அங்க இன்னொரு விஷயம் காணப்படுது. இங்க எப்படி நம்ம அங்க பார்க்கிறோம் அப்படின்னா, தண்ணீரை குடிக்கிறதுக்கு நாய் போன்ற நக்கி குடித்தவர்கள் 300 பேர் தாங்கும்போது அவங்க தான் சரியா செயல்பட்டு இருக்காங்க. அப்படியே முழங்கால் ஊன்றி குனிந்தவர்கள்னா எதை குறிக்குதுன்னா, போய் தண்ணியில அப்படியே முழங்கால போட்டு வாய் வச்சு குடிச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது 9700 பேரும் அதே தவற பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நாய் நக்கின பிரகாரமாக குடிச்சவங்க கைக்கு அள்ளி எப்படி அள்ளி குடிச்சிருப்பாங்கன்னா, அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை குப்பைகளை எல்லாம் தள்ளி விட்டுட்டு கையில தண்ணியை சுத்தமான தண்ணியாக மோந்து ஃபில்டர் பண்ணி அப்புறம் நாய் நக்கின மாதிரி நக்கி குடிக்கிறவங்கள தான் 300 பேர் என்று சொல்லப்படுது. அப்படியே ஒரு மிருகம் மாதிரி முழங்கால் படியிட்டு அப்படியே குனிஞ்சவங்க அப்படியே வாய் வச்சு குடிச்சிருப்பாங்க. அவங்க அதை சுகாதாரமாக குடிக்கல. இதை வச்சு தான் தேவன் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அப்ப 300 பேரால மட்டுமே, அங்க 30,000 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. இரண்டாவது 10,000 பேரா இருந்தாங்க. அந்த 10,000 பேர்னாலையும் தேவன் வெற்றி கொடுக்கல. வெறும் 300 பேரை கொண்டு கிதியோனுடைய அந்த படைகளுக்கு தேவன் வெற்றியை கொடுத்தார். மீதியானியர்கள் தோத்து போனார்கள் என்று பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இதுதான் ஆட்டுக்குட்டியானவரோடு இருந்தவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று நம்ம படிக்கிறோம். அந்த 3 நிலைமைகளை கடந்து வருவதற்கான சோதனை தான் இந்த 2000 வருஷமா போயிட்டு இருக்குது. உலகத்திற்குள்ளிருந்து அநேகர் அழைக்கப்படுகிறார்கள், சிலர் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். உண்மையுள்ளவர்களை இங்கே 300 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓமைகள்ல புத்தியுள்ளவர்கள் என்று, புத்தி இல்லாதவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போக்காடு என்று திரள் கூட்டத்தையும், கர்த்தருடைய ஆடு என்று சிறுமந்தையையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நல்ல நிலத்தில் விழுந்தவர்கள், நல்ல விதைகள் என்று சிறுமந்தையையும், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் என்று திரள் கூட்டத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவை சபை என்றும் எலிசாவை திரள் கூட்டமாகவும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளில் நிறைய திஷ்டாந்தங்கள், நிழல்கள் மற்றும் அடையாளங்கள், ஓமைகள் மூலமாக உண்மை சபையையும் திரள் கூட்டத்தையும் அநேக இடங்களில் நாம் அடையாளங்களாக காணலாம். பிரியமானவர்களே, இந்த ஒரு 3 படிநிலைகள் தெரியாததுனால எல்லாருமே ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போயிடணும் அல்லது எல்லாருமே நரகம் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கு. பரலோகம் போறவங்களையே 2 ஆசீர்வாதங்களும் 2 வகுப்பார் இருக்கிறதையும் இதன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆக இந்த 1,44,000 உண்மையுள்ளவர்களை பற்றின இன்னும் நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். அந்த சந்தேகங்களை எல்லாம் குறித்து அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்கும் வரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.